ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. காலையிலே குவாலிட்டி கொஞ்சம் பழைய சோறு வீட்டில் மிச்சம் இருந்து நேற்று நைட்டு பொங்கின சோறில் கொஞ்சம் பழைய சோறு இருந்து அதை அப்படியே குவாலிட்டி வைக்கலாம்னு சொல்லி ப்ரோ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போம்லாம் ஓரளவு வீடியோ கிளியராக எடுக்கேன்னு நினைக்கேன். இந்த 2026 எப்படியாவது ப்ரோ கண்டிப்பாக யூடியூப்லேருந்து ₹1 சம்பாதிச்சிடணும் ப்ரோ. வேறு வழியே இல்லை. ₹1 கூட பிரயோஜனம் இல்லாமல் யூடியூப்பில் டெய்லியும் வீடியோ போட வேண்டியதாக இருக்குது ப்ரோ. உண்மையிலேயே டெய்லியும் கஷ்டப்பட்டு நான் வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். அதில் ₹1 கூட எனக்கு சும்மா வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணேன், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு 1300 கிட்ட வீடியோலாம் அப்லோட் பண்ணியாச்சு. அதனால் வாட்ச் டைமும் கம்ப்ளீட் ஆகலை, ஒன்றுமே கம்ப்ளீட் ஆகலை ப்ரோ. வீடியோ மட்டும் தான் டெய்லியும் எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வேறு அப்படியே சரி வேறு வழி கிடையாது ப்ரோ. நமக்கு தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் யூடியூப்பில் ஏதாவது ரூபாய் சம்பாதிக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்ப்போம். அதனால் கோழி கொண்டு வந்து கொஞ்சம் பழைய சோறு வச்சுருந்தேன்னா வச்சுக்கிட்டு போய் வீட்டில் இப்போ தான் ப்ரோ போய் ஒரு கரெக்டாக 5.25 கிலோ இருக்கும் அந்த தவிடு வாங்கிட்டு வந்தேன். வேறு வீட்டில் காலத்து சோறு பொங்கின அந்த கஞ்சி தண்ணி இருந்து அதனால் அது ஒரு பக்கெட்டில் ஊற்றி தவிடையும் இதையும் எடுத்து வர வேண்டி போயிருக்கேன் ப்ரோ. நிறைய பேர் என்ன புதுசாக யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குறியா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறியா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணின்னு எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். தவிடு எடுக்க போய்ட்டு கஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வருவேன் ப்ரோ. ஆனால் ஒன்று ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வாய்ஸ் கொடுக்கல ப்ரோ. எனக்கே தெரிஞ்சு கேவலமாக இருக்குது ப்ரோ. என்ன கொடுக்கணுன்னே தெரிய மாட்டேங்குது. அதே தெரியாமல் யூடியூப்பில் வீடியோ போட்டேன். என்னத்துக்கு எனக்கே ஒன்றும் சொல்லதுக்கு தோணலை. வேறு என்ன செய்யணும்னு தெரில ப்ரோ. நிறைய வீடியோ வாய்ஸ் கொடுத்து போடுவேன். அதில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது ஒன்றுமே தெரியல. தெரிஞ்ச அளவு வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன், அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு வாய்ஸை பார்க்கும்போது கேவலமாக தான் ப்ரோ எனக்கே இருக்குது. ஏன்னா அந்தளவு வீடியோலாம் எடுக்குது, ஃபோன்லாம் குவாலிட்டி இல்லை ப்ரோ. எனக்கு என்னால் முடிஞ்ச அளவு குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் அடுத்து கண்டிப்பாக எனக்கு வீடியோ யூடியூப்பில் எடுத்து அப்லோட் பண்ண போகும்போதெல்லாம் 2026 ஒரு 2026 ஒரு 3வது மாதம், ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதத்துக்குள்ள நான் ஒரு நல்ல மொபைல் எடுப்பேன் ப்ரோ. வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணி மாதிரி. இப்போ குவாலி வேறு கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. எனக்கு கொஞ்சம் குவாலியெல்லாம் அடை வச்சு இங்குபெட்டரெலாம் அடை வச்சு எடுத்து விட்டுக்கிட்டு நிறைய வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ. டெய்லியும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 3 பெரிய லென்த்து ஆட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷம் வீடியோ, 5 நிமிஷம் வீடியோ, நிறைய 1 மணிக்கு 1/2 மணிக்கு வீடியோலாம் போடுவா ப்ரோ. அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து வாய்ஸ் இதுக்கே வாய்ஸ் கொடுத்துட மாட்டேன் ப்ரோ. அந்த மாதிரிப்பட்ட வீடியோ பெரிய வீடியோக்கெலாம் வாய்ஸ் கொடுத்துட மாட்டேன் ப்ரோ. 1/2 மணிக்கு 1 மணிக்கு வீடியோக்கெலாம் இதே 5 நிமிஷம் வீடியோ 6 நிமிஷம் வீடியோ தான் ப்ரோ. இதுக்கே வாய்ஸ் கொடுக்கி வாய் குளருது. இல்லை வாய் உளருது. நான் என்ன செய்யறதுக்கு? உண்மை எதாக இருந்தாலும் சொல்லிடணும் ப்ரோ. வீடியோ போடும்போது வேணும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. சரியாக இருக்குது. எண்ணத்தை பற்றி ஒன்லி இப்போ குவாலிட்டி தவிடு வைக்க வரேன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஆனால் அதில் என்னதெல்லாம் பேசணுமோ எது பேசணுமோ அதை பேச மாட்டேன். என்னதெல்லாம் பேசாமல் இருக்கணும் வாயில் வந்த மட்டும் அடித்து விடுவோம் ப்ரோ. அதான் உண்மையிலேயே எனக்கு வீடியோவில் தான் இப்போ இருக்குது நிறையா. நம்ம அவ்வளோ நம்ம யார்ட்டையும் வீடியோலலாம் பேசுனது கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட பையன் ப்ரோ. வேறு என்ன செய்யுது? எனக்கு தெரிஞ்ச அளவு தான் இந்த வீடியோக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் ப்ரோ. ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ப்ரோ. இந்த 2026லலாம் யூடியூப்பில் 10K சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருவேன் நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி நீங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து எப்படியும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா நானுமே சந்தோஷப்படுவேன் ப்ரோ. ஒரு 10K சப்ஸ்கிரைபர் ஒரு 4000 வாட்சிங் டைம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா போதும் ப்ரோ. யூடியூப்பில் ஒரு ₹1000 கிடைச்சாலும் சந்தோஷம் தான் ப்ரோ. என் குவாலிட்டி தவிடு வாங்கி போடுறதுக்காக காணும். ஒரு 3000 யூடியூப்லேருந்து சம்பாதிச்சதாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தெரிஞ்ச அளவு வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். அதே மாதிரி தான் ப்ரோ. ஒரு வருஷம் ஃபுல்லாக வீடியோ போட்டு எத்தனை வாட்சர்ஸ் டைம் வந்துருந்து 300 வாட்சர்ஸ் டைம் வந்துருந்து. ஒரு வருஷம் ஃபுல்லாக வீடியோ போட்டு நான் 2025 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2025 மட்டும் வாட்சர்ஸ் டைம் எவ்வளோமா கம்ப்ளீட் ஆகிருக்கு? 945 965 தான் வாட்சர்ஸ் டைம் மொத்தமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு வருஷம் நான் வீடியோ போட்டு அது எப்படின்னு எனக்கே தெரியல ப்ரோ. யூடியூப்பில் வீடியோ போட்டு வாட்சர்ஸ் டைம்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சளவு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஆனால் வாட்சர்ஸ் டைம் கம்ப்ளீட் ஆகலை. நானும் வீடியோ எடுக்கேன், அப்லோட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன். அதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது ப்ரோ.
நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தான். கம்ப்ளீட் ஆகுனா நமக்கு நல்ல விஷயம். இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, சும்மா எல்லா வீடியோவுமா யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நான் என்ன பேசுனே தெரியாது, உண்மையை சொல்லணுமா என்ன பேசுனே எனக்கே தெரியல. ஏதோ வாயில் வந்து மட்டும் அடிச்சு விட மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, எனக்கே தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோ. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய வீடியோவில் வாய்ஸ் கொடுத்துருப்போம், அது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. ஏதாவது ஒரு மெயினாட்டு ஒரு வீடியோவை பற்றி பேசுனா தெரியாது ப்ரோ, எப்படி பேசுன்னு எனக்கே புரியல ப்ரோ யூடியூப்பில். ஆனால் நான் அதுலேயே நிறைய பேர் வந்து சில பேட் கமெண்ட் பண்ணியாவ, அப்படிலாம் இப்படிலாம் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் வீடியோ போட்டோம்னா குறைஞ்சது ஒரு வீடியோக்கு 10 லைக் உழுவு, 15 லைக் உழுவு, லைக்கு கூட உழாது ப்ரோ நான் போட வீடியோக்கெலாம். அப்போல்லாம் இருந்த வீடியோ போட கஷ்டமாக இருக்குது ப்ரோ உண்மைக்கு. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் தந்துகிட்டே இருங்க ப்ரோ. நான் நிறைய வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கே கோழியை பற்றி ரொம்ப தெரியாது ப்ரோ. தெரிஞ்ச அளவு நானே யூடியூப்பில் பார்த்து தான் அந்த யூடியூப்பில் கோழிகளுக்கு மருந்து குடிக்கிறது, டேப்லெட் குடிக்கிறது, சளிக்கு என்ன மாத்திரை குடிக்கிறது, அதெல்லாமே நானே பார்த்து தான் ப்ரோ நானே இது யூடியூப்பில் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நானே உங்களுக்கு தந்துடுவேன் ப்ரோ. புதுசாக வீடியோ பார்த்துருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ப்ரோ எல்லாருக்கும்.